ஆப்வியஸ்லி இந்த சீசன் ஃபினாலே மாதிரி ஒரு ஒஸ்டான சீசன் ஃபினாலே நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா டிசர்விங்கே இல்லாதால வந்து ஸ்டேஜுக்கு கூட்டு வராங்க. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பொசிஷனில் வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் செம கடுப்பாக இருக்கு. ஏன்னா விக்கல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஓட்டு இல்லை தான். அதே மாதிரி அரோராவுக்கும் ஓட்டு இல்லை, 2 பேருக்குமே ஓட்டு இல்லை. ஸோ விக்கல்ஸை 4ஆவதும் அரோராவை 3ஆவதும் எவிக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னடா பிளான் பண்ணுறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக 3ஆவது எவிக்ட் பண்ணுற அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு மேபி கூட்டு வர பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது எப்படி எவிக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று 4ஆவது இதுக்கு விக்கல் சீக்கிரமா எவிக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நியூஸும் சேர்த்து இதில் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் பார்வதி இப்போ வந்திருக்காங்களா இல்லையா, பார்வதி வந்தா இப்போ என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்களே. ஸோ பார்வதி முதல்ல வந்தாங்களா இல்லையா அப்படின்றத முதல்ல அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? முதல்ல இந்த விக்கல் சீக்கிரமா 4ஆவது எவிக்ட் பண்ணாங்களே. ஸோ அது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவன் இந்த வீட்டுக்குள்ள உழைச்சிருக்காங்க, அவன் இந்த வீட்டுக்குள்ள வேலை செஞ்சிருக்கான், இந்த வீட்டுக்குள்ள வாங்கின சம்பளத்துக்கு அவன் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒரு 4 வாரம் வந்து சும்மா பெருகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் விக்கல் சீக்கிரமா நம்ம அடிச்ச அளவுக்கு யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அவனோட கேம் பிளே தப்பா இருக்கு, ஒரு மாதிரி எமோஷனலா கேம் ஆடுறான். அவன் மட்டும்தான் நல்லவன் நினைச்சுக்கிட்டு ஆடுறான், அவன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட், அவன் மட்டும்தான் பிக் பாஸை மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். அப்படின்ற மாதிரி அந்த கேம் பிளே தான் நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ அவன் ஆடுற கேம்ல வந்து நடிக்கிறான், பச்சையா பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கனா இருக்கான். அப்படின்றதுனால தான் விக்ரம போட்டு நம்ம துவச்சோம். அதெல்லாம் நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஷயம் என்னன்னா, அவன் ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்கான்ல, அவன் ஆனது தப்போ ரைட்டோ ஒரு கேம் ஆடி இருக்கான், ஒரு கேம் ஆடி தான் எவிக்ட் ஆயிருக்கான். அப்படின்னும் போது அதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும்ல. அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம நீங்க பாட்டுன்னு உங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 4வது பிளேஸ்ல எவிக்ட் பண்றீங்க, 3வது பிளேஸ்ல இருக்க அரோரா விக்கல் சொல்லிட்டு டிசர்விங்க, 2வது பிளேஸ்ல இருக்க சபரி விக்கல் சொல்லிட்டு டிசர்விங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அந்த கேள்விக்கான பதில் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவன் ஆனது தப்போ ரைட்டோ ஒரு கேம் ஆடி இருக்கான். இந்த இடத்துல சபரி ஆன கேம் என்ன அப்படின்றத ஆக்சுவலா நீங்க வீடியோ பாக்குற நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்களேன். சபரி நல்லவனா கேட்டீங்கன்னா நல்லவன் தான். நல்லவன்றதுக்காக பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து கப்பை தூக்கி கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க முடியாதுங்க. இந்த கேம் ஆடி அந்த கேம்ல வர அந்த பாதிப்புகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ நல்லவனா இருந்தா ஓகே. நான் கேமே ஆடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் கூட தான் நல்லவனா இருப்பேன். அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சும்மாவே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு வெங்காயத்தை வளர்த்துக்கிட்டு வெங்காய செடி வளர்த்துக்கிட்டு வெங்காய ஸ்டாரா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நான் நல்லவனாவே இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்காம எல்லா பிரச்சனையிலும் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் 1 நிமிஷம் அவ்வளவுதான். அதாவது ஒரு கண்டென்ட்டை வந்து பிளாக் பண்றதுல நம்பர் 1 ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சபரிக்கு நீங்க ஒரு ப்ரியாரிட்டி ஒன்று கொடுத்து தூக்கிட்டு போறீங்கன்னா அப்போ இந்த ஃபினாலே எவ்வளவு மட்டமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான், பெருசா பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி யாருமே இந்த சீசனை பார்க்கல. ஐயோ இவங்க தான் வின்னர் ஆகணும், ஐயோ இவங்க தான் ரன்னர் ஆகணும் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று போற போக்கில் போட்டோம், சும்மா டைம் பாஸுக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வின்னர் ரன்னருக்கு மக்களுக்குள்ள ஒரு போட்டி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதனால சேனலுக்கு வச்ச மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. மக்களே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இவங்க தான் வின்னர் ஆகணும் இவங்க தான் ரன்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு இது ஆர்வம் இல்லை. ஸோ அதனால யாரை வேணா ஃபினாலே கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டு போறதுக்கு நீங்க பார்வதி கமுருதினியே கூட்டு போயிருக்கலாமே, புரியுதுங்களா? அட்லீஸ்ட் அவங்களாவது ஏதாவது பண்ணாங்க. கமுருதினை கூட விடுங்க, பார்வதி ஒரு விஷயம் பண்ணாங்களே, அவங்க ஆடின கேம் பிளே தப்பு தான். ஒரு மாதிரி செல்ஃபிஷ் கேமு, கேவலமான கேமு, ஒரு மாதிரி சீப்பான கேம் தான் ஆடினாங்க, இல்லைன்னு சொல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதுக்காக நீங்க வந்து இப்போ எப்படி சொல்றது, அவங்களாவது ஒரு கேம் ஆடி அவங்க வந்திருக்காங்களே. இங்க சபரி கேமே ஆடாம ஒருத்தர் வந்திருக்காருங்க, அதுதாங்க அங்க வந்து ரொம்ப தப்பா தெரியுது. இன்னொன்னு 50 நாள் சும்மா இருந்த அரோரா அதுக்கப்புறம் பாயிண்ட்டை பேசி அவங்க வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாயிண்டே பேசி அவனுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் போட்டு ஒரு கேமை புரிஞ்சுக்கிட்டு அது தப்பாறோன்னா ரைட் ஆடின விக்கல்ஸ் நீங்க 4வது பிளேஸ்ல எவிக்ட் பண்றீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலா விக்கல்ஸ் 4வது பிளேஸ்ல எவிக்ட் ஆகிறதுக்கு ஃபேரான்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமாக சொல்றேன் அது அன்ஃபேரான விஷயம் தான். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அன்ஃபேரான எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் எவிக்ட் ஆனது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் தான். அதாவது ஓட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஃபேர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாக இவனுக்கு ஓட்டின் அடிப்படையில் வெளியெடுத்தானுங்க. அவனுக்கு இஷ்டத்துக்கு யாரா இப்போ கனியை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வச்சுப்பாங்க. 5வது வாரத்தில் எவிக்ட் ஆக வேண்டிய கனியை தூக்கின்னு வந்து வச்சுப்பானுங்க 10வது வாரம் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் எத்தனை வாரம் அவங்க இருக்கணும்னு நினைச்சாங்களோ அது மாதிரி தான் கண்டஸ்டன்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எவிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டால் ஓட்டு இல்லைன்னா நாங்கள் வந்து யாரையும் வச்சுக்க போகிறது இல்லை, ஓட்டு தாங்க எங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணிது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒரு பக்கம் உருட்டுவார், சேனல் ஒரு பக்கம் உருட்டுவீங்க. அதெல்லாம் உருட்டு அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு சைடில் இந்த பார்வதி வராங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா பார்வதி வரல, ஓகேங்களா. கமுருதின் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ இந்த இடத்துல பார்வதி வராங்களா இல்லையான்றதை தாண்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். அது என்னடா ரியல் வின்னர் பாரு, அது என்ன ரியல் வின்னர் பாரு, ஒரு ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்காரு அந்த மனுஷன். ஸோ அந்த மனுஷன் உண்மையிலே சொல்றேன், அவர் ரிவ்யூலாம் அவ்வளோ தூரம் பார்த்துருக்கு, இந்த அளவுக்கு சொம்படிப்பாரு. எவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கிட்டீங்களோ ரியல் வின்னர் பாரு, கேமர் பாரு. ஏன் சார் இவ்வளோ ஒரு சீப்பாக ஒரு நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியல் வின்னர் பா அந்த மாதிரி கேரக்டர், சரி இது உங்கள்கிட்ட சவால் விட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி கேரக்டர் உங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சுப்பீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒருத்தவங்க
ஒரு கேரக்டராகவே ரொம்ப தப்பாக இருக்காங்க. அவங்க யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு பையனை வந்து ஒரு பையனை கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக பார்வதி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதாண்டா அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ மீம். எதனால் அதெல்லாம் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவங்க யோசிக்கிற தாட் ப்ராசஸே ரொம்ப தப்பாக இருந்தது. இவ்வளோ சீப்பாக யோசிக்க முடியுமா, இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கப்புள்ஸ் கேம் அவங்க நாங்கள் காஜி கப்புள்ஸ் கேம் உள்ள ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கார் இன்சிடென்ட் வச்சு மட்டும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கல சார். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அப்படி அவ்வளோ கேவலமான கேம் பிளே 2 பேரும் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் கமுர்தினை கூட ஒரு பக்கம் விட்டு இல்லைங்களேன். ஏன்னா அவனுக்கு மூளை இல்லை. ஒருத்தவங்க யோசிக்கிறத அவன் செய்கிறான். பார்வதி மூளை இருக்கு. இங்கே ஏன் கமுர்தினை அடிக்க மாட்டாங்க? எதுக்கு பார்வதி அடிக்கிறாங்கன்னா மூளையே அங்கே பார்வதி தான். கமுர்தினை ஒன்றும் கருவி மட்டும்தான். இதை பண்ணுறான் அப்படின்னா போய் பண்ணுறான். அவன் அடியால் மட்டும்தான். இங்கே ஏவி விடுறது யாரு? பார்வதி தான். ஸோ அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன், பார்வதி கேம் தான் ஆண்டிருக்காங்க. அவங்க தப்பு சொல்ல, அவங்க கேம் ஆடிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப கேவலமான கேம். பார்வதி என்ன சொன்னாங்கன்னா ரியலாக இருக்கேன்னாங்க. ஆமாம், அவங்க ரியலாக இருந்தாங்க. ஆனால் ரியலாகவே ரொம்ப கேவலமாக இருக்காங்க. ஸோ இதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால தான் எல்லாம் காரி துப்பு ரெட் கார்டு கொடுக்கும்போது எல்லாம் சந்தோஷப்பட்டது. எதுக்கு? நீங்கள் இப்போ பிஆர் டீம் வச்சு என்ன உருட்டுறீங்கன்னு எல்லாருக்கும் கிளியராக தெரியுது. நீங்கள் முட்டு கொடுத்தா இந்த ரிவ்யூவர் அவரை மாதிரி ஆளை வந்து கையில் வச்சுக்கிட்டு முட்டு கொடுத்தா ரியல் வின்னர் பாரு அப்படின்ற மாதிரி போனாடே. ரியல் வின்னர் பாருன்னா நீங்களே உங்கள் வீட்டில் கூப்பிட்டு கப்பு கொடுத்துக்கோங்க, கூப்பிட்டு வீட்டிலே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது. செம்ம இரிட்டேட் ஆகுதுங்க. அந்த மனுஷன் பண்ற இவ்வளோ சீப்பான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இவரை போய் நம்ம ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்த மாட்டா இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே அடிமட்டத்துக்கு இறங்கி ஒரு மாதிரி ரிவ்யூன்ற பேரில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சீப்பாக தெரியுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பிக் பாஸ் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 2 விஷயத்தை பார்ப்பாங்க. ஓரளவுக்கு யார் கேம் ஆடி இருக்கா, ஓரளவு கேரக்டர் வைஸ் யார் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கா, இது 2த்தையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அவங்க தப்பாக இருந்திருக்காங்க. அவங்க நடவடிக்கைகள் சரியில்லை. ஸோ அவங்க பண்ண பிஹேவியர் சரியில்லை. இது எல்லாமே சேர்ந்து தான் ரெட் கார்டு கொடுக்கும்போது சந்தோஷப்படாங்க. வெறும் அவங்க காரை விட்டு தள்ளி விட்டதுக்குலாம் ரெட் கார்டு கொடுக்கும்போது யாரும் சந்தோஷப்படல சார். சேனல் வேணா அதை வேணா ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம், டிஆர்பி கோசம் பண்ணியிருக்கலாம். எஸ் உண்மை தான், டிஆர்பி கோசம் பண்ணாங்க, சான்ஸாக யூஸ் பண்ணாங்க, வெளியே தூக்கி அடிக்கணும்னு நினச்சாங்க, அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை. இவ்வளோ நாள் அவங்க ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ மொத்தத்தோட வெளிப்பாடு தான் அந்த அளவுக்கு பார்த்து தீபாவளி மாதிரி கொண்டாடி தீர்த்தானுங்க. இந்த மனுஷன் வந்து இப்படி வந்து முட்டு கொடுப்பாரு. அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீப்பான நாய்ங்க இது ரெண்டும் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளே ஜம்ப் அடிச்சு அப்படி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எவ்வளவு சீப்பான ஆளு அப்படின்றது காமிச்சிங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி அந்த மனுஷன் எனக்கு ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம அப்படி பார்த்த ஒரு மனுஷன் இவ்வளோ கேவலமா அமௌண்ட் வாங்கிட்டு இதெல்லாம் பண்றாரா என்னன்னு தெரியல. இவ்வளோ கேவலமா முட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. ரியல் வின்னர் பாரு, ஏதாவது வாயில் நல்லா வந்துட போகுது. எனக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்வதி வராங்களா இல்லைன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அவங்க வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கமருதீன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஏவி ஆனால் ப்ளே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரோரா வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க. ஆமாம், அரோரா வந்து நெக்ஸ்ட் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அதுவும் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் திவ்யா மூலியமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் திவ்யா மூலியமாக தான் எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. ஸோ திவ்யா எடுத்த கார்டு மூலியமாக அரோரா எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்த தகவல்கள் தான் வச்சுக்கோங்களேன். விக்ரம் 4வது, அரோரா 3வது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இன்னும் இப்போ அந்த அரோரா மேட்டர் எவிக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.